கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அட்லாண்டாவில் வாழ்கிற உறவுகள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தோத்திரங்கள். தோத்திரம்லாம் சொன்னா திரும்பி நல்ல சந்தோஷமா மரியாதையா திரும்பி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்து சொல்லிட்டேன். ஆமா, இப்போ முதல்ல சொன்ன தோத்திரத்தை அழிச்சிட்டு முதல்ல இருந்தே சொல்றேன். தோத்திரங்க. ஸ்தோத்திரம். Praise the Lord. Praise the Lord. நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மீண்டுமாய் சில உறவுகளை பார்க்க வாய்ப்பு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுங்க. நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க அழகா சொல்லிட்டதுனால ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லணும். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களையும் பார்த்து சொல்லிடுங்க அப்படியே. ஆமென். உண்மையிலேயே சொல்றேங்க, அதனால தாங்க நாங்க நல்லா இருக்கிறோம். ஆமென். சபைகள்ல எல்லாரும் எங்களை வாழ்த்துறாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. You know one thing, you are called to be a blessing. We are the blessing. ஆசீர்வாதத்தை தேடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் என்ன? நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். That you are the blessing. So I carry the blessing. Amen. Wherever I go, I carry His presence, which is called as blessing. Amen. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? Hallelujah. இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். சத்தமா சொல்லுங்க, இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள். ஆமென். நான் சொல்ல நீங்க சொல்லணும் திரும்பி. நான் அழைக்கப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இந்த காலத்துக்காக முன்குறிக்கப்பட்டவன், இந்த காலத்திற்காக முன்குறிக்கப்பட்டவன், கர்த்தருடைய செல்ல பிள்ளை நானு, கர்த்தருடைய செல்ல பிள்ளை நானு. அவர் எப்பவுமே என்ன மறந்ததில்ல, அவர் எப்பவுமே என்ன மறந்ததில்ல. அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நான் சொல்லுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள். காலையில எழுந்ததும் நான் சொல்லுவேன், I am called, I am anointed, I am anointed, yes, and I am appointed. This is my season. Yes. Oh, God is with me. And எனக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். இதை நான் எப்பயுமே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த மகிமையை நான் ஒவ்வொரு நாளும் காண்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, இந்த நாள் முழுவதும், கடந்த வாரங்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை காத்ததுக்காக நல்ல கரங்களை தட்டி எவ்வளவு அதிகமா சத்தமா உங்களால நன்றி சொல்ல முடியுமோ சத்தமா நன்றி சொல்லுங்க. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. இன்னும் பலமா, இன்னும் பலமா. ஓ, நீங்க நன்றி சொல்ல அங்க பிசாசு எரிச்சல் ஆகுறான், அவனுக்கு பயம் வந்துருது. ஓ, கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் பார்க்கறான். இப்போ ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. நன்றி நன்றி நன்றி. தடைகள் விலகுவதாக, ஒரு மனம் உண்டாவதாக. We speak oneness. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க. We speak oneness. We speak oneness. We speak oneness. We speak oneness in the name of Jesus. ஓ, இந்த கூடாரம் ஓ தேவனுடைய மகிமையை காண்கிறது. தேவனுடைய பிரசன்னத்தில் அந்த கூடாரம் நிரம்பிக் கொண்டு இருக்கிறது. ஓ, thank you Lord. Thank you Lord. எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, ஆராதனையில் உங்க மகிமை வெளிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். We love you Jesus. We praise you Lord. Thank you Jesus. ரெண்டு கரங்களை அப்படியே நல்லா உயர்த்தி அப்படியே உங்க இருதயத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இருதயத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல உயர்த்து. Thank you அப்பா. நல்லவரே சொல்லுங்க. அப்பாவோட நாமத்தை எப்படிலாம் ஆண்டவரை உயர்த்தணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லி உயர்த்திக்கிட்டே இருக்கு. Come on. You have to give him praise. You have to lift him up. You have to bless his name. அவர் நல்லவர், அவர் துதிகளுக்கு பாத்திரர், துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், துதிகளிலே பிரியம் கொள்ளுகிறவர், துதிகளுக்கு பயப்படத்தக்கவர். Oh, he is worthy of all praises. கரங்களை உயர்த்துறவங்க சத்தத்தை உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுங்களா. அப்பா, வேற எதுவுமே இல்லை. அவருடைய அன்பு ரொம்ப அகலமான அன்பு, அவருடைய அன்பு ஆழமான அன்பு. அப்பான்னு கூப்பிடுங்களா. டாடி. ஓ, சத்தமா டாடி. Come on, come on, come on. உடைச்சு ஊற்றுங்க. ஓ, கர்த்தர் துதிகளிலே வாசம் பண்ணுகிறார். உங்களை எப்படிலாம் அவருக்கு துதிக்கணும்னு தோணுது அப்படிலாம் கரங்களை உயர்த்துறவங்க சத்தத்தை உயர்த்தி டாடின்னு கூப்பிடுங்க. நல்லா வர்ஷிப் பண்ணுங்க. எஸ் எஸ், நல்லா துதிங்க விடுதலையோடு கூட. ஓ, ஃப்ரீயா. ஓ, உங்களை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. Don't control yourself. Come on, come on, come on, come on. Oh, release your worship. Release your praise. Oh, it has power in it. La dura hala ra hara ra ba 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 ba. அங்கங்கே ஓ பற்றி எரிகிற அக்கினியை பார்க்கிறேன். God is igniting your soul right now, right now, right now, dear daughter. ஓ, என் மகளே, கர்த்தர் உன் இருதயத்தை அறிவார். என் மகளே, ஓ, மைல்கள் நீ பிரயாணப்பட்டு வந்திருக்கலாம். இப்போ ஒரு உன்னத பலன், the power from above will overshadow you right now. Right now God is giving his power upon your children.
Yes, his power upon you. ஓ, உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை நம்மேல் நிழலிடுகிறது. நம்மேல் நிழலிடுகிறது. மகிமை. எல்லாரும் இந்த ஒரு வார்த்தை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். மகிமை. மகிமை. உங்க மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். பாடலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து, நெஞ்சார அனைத்து, முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நெஞ்சார அனைத்து, முத்தங்கள் கொடுத்து நீழலாய் மாறிவிட்டேன். நன்றி சொல்லாமா? நன்றி உமக்கு நன்றி அப்பா, நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே. அவர் பாதத்தில் அமர்ந்திருக்கிறீங்க தெரியுமா? இப்போ நீங்க அவர் மடியில் அமர்ந்திருக்கிற செல்ல பிள்ளை நீங்க தான். Yes, he loves you. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்பான தேவன், நம் அருமை ரட்சகர். அவர் நம்ம அப்பான்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் இன்றைக்கு. ஆமென். இல்லை, இன்றைக்கு இந்த உலகத்திலேயே தெய்வத்தை ஒரு உறவா அப்பான்னு கூப்பிடுற பெரிய பாக்கியம் நமக்கு உண்டு. யாருக்கும் கிடையாதுங்க. தெய்வம்னா தூரம் நிக்கணும், ஓ குறித்த நேரத்துக்கு பார்க்கணும்னு சொல்லி உலகம் கத்து கொடுக்கலாம். ஆனா நான் சொல்றேன், எங்க அப்பா இருக்கிறாருங்க. ஆமென். ஓ know who your father is. He is loving you. ஆமென். அவரை போல அன்பான தெய்வம் யாருமே கிடையாது. நான் ஆபீஸ்க்குலாம் பல ஆபீஸ்க்கு போயிருக்கிறேன். எல்லா ஆபீஸ்லயும் உள்ள வரணும்னா ஆக்சஸ் கார்டு இருக்கணும், and then பெர்மிஷன் இருக்கணும், நாக் பண்ணிட்டு தான் உள்ள வரணும், அப்பாயின்மெண்ட் இருக்கணும். என்னுடைய ஆபீஸ்லயும் அப்படிதான் என்ன மீட் பண்ணணும்னா அப்படிலாம் இருக்கும். ஆனா என் பிள்ளை வருவான், ஓடி வருவான், என் பிள்ளை ஓடி வருவான். You not need to knock. Yes. You don't need appointment. Yes. You know, he's my son. Yes. அதேதான் இன்னைக்கு பிள்ளையா அவர் பாதத்துல, அவருடைய சமூகத்துல உள்ள உடையுதுங்க. அதை நினைக்கும் போதே என்னை உள்ள மகிழுது. உடையுதுன்னா சந்தோஷமா சொல்றேன். அவர் பாதத்தை விட வேற எதுவுமே பெருசு கிடையாது. தேவையானது ஒண்ணுதான், பாதம் தான். அப்பா பக்கத்துல, அப்பா பக்கத்துல. You are so close. அப்பான்னு சொல்லும் பொழுது நெருங்கி வந்துடுறீங்க. அவர் அப்பா, அவர் அப்பா, அவர் அன்பானவர், அன்பானவர். We have a loving father. Amen. ஒரு நாள் நான் ரொம்ப உடைஞ்சு போய் ஒரு சூழ்நிலை, we had ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி, ஏதோ ஒரு கஷ்டம், மனசு கஷ்டம். எப்பவுமே அந்த மாதிரி உடைக்கப்படும் பொழுதெல்லாம் ஏதாவது ஒரு வரிகள் டக்குன்னு வரும், உட்காந்து எழுதுவேன். அப்படிதான் வழிகளை பறக்க வைக்கும். வழிகள் தான் வரிகளை பறக்க வைக்கும். இப்போ இந்த வலிக்கு காரணம் நான் இல்லைங்க, இப்பவே சொல்லிடுறேன். இந்த வலிக்கு காரணம் நான் இல்லை. ஆமா. ஸோ ஏற்கனவே ஒரு பாடல் அப்படிதான், சித்தம் அப்படிங்கிற ஒரு பாடலை ஆண்டவர் எனக்கு கொடுக்கும் பொழுது நான் ரொம்ப உடைக்கப்பட்ட நிலைமையில இருந்தேன். ஸோ தட் இஸ் வை ஐ ரோட் த லைன்ஸ். நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட கோமா வர பேசிட்டு இருந்தேன் என்னுடைய ஜெப அறையில். ஏன் ஏசப்பா என்னை உடைக்கிறீங்க, ஏன் என்ன அழ வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே நான் என்ன சொன்னேன்னா, திமிரா சொல்லுவோம்ல, ஒரு மாதிரி திமிரு, அதை அப்பா கிட்ட தானே பேச முடியும், திமிரெலாம் இல்லை. அப்பா கிட்ட போய் உரிமையாக சொன்னேன், இப்போ என்ன உங்களுக்கு, நான் அழணும் அவ்வளோதானே, நான் அழறேன், நான் அழறது தான் உங்கள் சித்தம் அப்படின்னா நான் அழறேன். இப்போ என்ன நீங்கள் உடைக்கணும் அப்படி தானே, நான் உடையிறேன், நான் உடையிறது தான் உங்கள் சித்தம்னா நான் உடையிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் ஒரு பாடல் ஆண்டவர் கொடுத்தார். இப்படி தான் பல ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு வேதனையோடு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரும் பொழுது நான் நினச்சேன், சோகமாக ஏதோ ஒரு பாட்டு வரப்போகுதுன்ட்டு. ஆனால் ஆண்டவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்தார்.
ஆமென். இன்றைக்கு கூட his love is the answer for all your brokenness. His love is the answer for everything in this world. Amen. இன்னைக்கு லோன்லியா இருக்கீங்களா? His love is the answer. Yes. Are you broken today? His love is the answer. Amen. Are you உங்களை யாரா கைவிட்டுட்டாங்களா? His love is the answer. நீங்க எதிர்பார்ப்போடு கூட ஏதாவது தேவைன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? அந்த அன்பு தான் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். Amen. His love brings you favor. Yes, yes. So John 3:16 நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். That is the most beautiful verse that we can quote for his love. Yes. For God so loved this world that he gave his only begotten son. That whoever believes in him shall not perish but have eternal life. இவ்வளவாய் இந்த உலகத்துல ஆண்டவரை தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். So John 3:16 எல்லாருக்கும் தெரியும். எபேசியர் 3:16 தெரியுமா உங்களுக்கு? Ephesians 3:16 இது நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா we are so used to this verse. எபேசியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படணும்னா. So the inner man must be strengthened today. இன்னைக்கு நம்ம எல்லாருமே we become weak because our inner man becomes weak. நம்மளுடைய ஆவி தோய்ந்து போகும் பொழுதெல்லாம் நம்மளுடைய உள்ளான மனுஷன் தோய்ந்து போயிருக்கிறான். அப்போ இன்றைக்கு அவருடைய அன்பினுடைய அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று நாம் உணர 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 உங்களுடைய உள்ளான மனுஷன் பலப்படுவான். ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய உள்ளான மனுஷனில் இருக்கிற எல்லா தொய்வுகளையும் எல்லா சோர்வுகளையும் அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் எல்லாவற்றையும் நீக்க போகிறது. ஆமென். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் சமீபத்தில் ஒரு பாடலை எங்களுக்கு கொடுத்தார். we would like to maybe நீங்கள் கேட்டிருப்பீங்க கேட்டிருக்க மாட்டீங்க, but it's a very very simple song that we would like to teach you. You can sing along with us. உங்கள் அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் பொழுது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது அப்படின்ற பாடல். ஆமென். பாடலாமா? கூட சேர்ந்து பாடுவீங்களா? Are you all happy today? Amen. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கவங்கள நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். Praise God, praise God. Okay. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது. உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. ஓகே, எங்க ஊர்ல எல்லாம் கொஞ்சம் கை காலெல்லாம் ஆட்டி நாங்க பாடுவோம். ஸோ we would like a small action. சரியா? நம்ம உயரமானது சொல்லும் போது எப்படி பண்ண போறோம்? கொஞ்சம் எழுமி நின்று. ஆமா, உயரமானதுன்னு நீங்க சொல்றீங்க, பரவாயில்ல, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால நம்ம எல்லாருமே சொல்லலாம். இங்க பாருங்க, உயரமானது உயரமானது ஆமென் அகலமானது அகலமானது. நீங்க ரெண்டு கை வச்சு நீங்க சொல்லலாம். நாங்க ஒரு கையில மைக் பிடிச்சிட்டு இருக்கனால we cannot do it. So அகலமானது, பக்கத்துல இருக்கிறவங்க யாரையும் கண்ணை குத்திராம அகலமானது. நாளா வெயிட் பண்ணி நிக்கிறோம் சிஸ்டர், நீங்க ஐடியா கொடுத்துட்டீங்க. என் மனைவி எப்படியாவது ஒரு தட்டணும்னு பார்த்து நிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையே சொல்லட்டேன், நம்ம கணவன் மனைவியா இருப்பதே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. நம்ம ஒன்றாய் நிற்பதே. நம்மளுக்குள்ள பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். எங்க போட்டோவை பார்த்து தமிழ்நாட்டில் 10 கல்யாணத்துக்கு மேல நடந்திருக்குதுங்க. நிஜத்தை சொல்றேன். எங்க போட்டோவை பார்த்து we have decided not to marry. ஏன்னா இந்த டிஃபரன்சஸ் இருக்கு. ஆனா உங்க போட்டோவை பார்த்தோம், நீங்க நல்லா இருக்கிறீங்க. we are married for 20 years. கரெக்டாமா? ஆமா, 20 வருஷம். இந்த 29ஆம் தேதி தான் எங்களுக்கு திருமண நாள் வருது. 20 years. ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனா நான் சொல்றேன், என்னுடைய ஏற்றங்கள்ல அவங்களுடைய தாழ்வு இருந்திருக்கலாம். அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், இதுதாங்க குடும்பம். we complement each other.
இல்ல we don't have perfect pairs but we complement each other. Yes. Amen. 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 ஆண்டவருடைய அன்பு யார்கிட்ட இருக்கோ you will be very very loving to your spouses. Amen. Yes. Amen. பாடலாமா? எங்க கூட பாடுவீங்களா? உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. உயரமானது உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. சிம்பிளா ஒரு வசனம் ஒண்ணு சொன்னாருங்க பைபிள்ல, சிறு பிள்ளைகளை போல நீங்கள் மாறாவிட்டால். சிறு பிள்ளைகளை போல அப்ப என்ன சொல்றாருன்னா, நீங்க மாறணும்னு சொல்றாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அவருடைய ஆலயத்துல நம்ம அவருடைய பிள்ளைங்க. உங்களுக்கு எத்தனை வயசா இருந்தாலும் எங்க அப்பா என்ன திட்டுவாரு. அப்போ திட்டும் போது நான் சொல்லுவேன், டாடி எனக்கே 3 பிள்ளைங்க இருக்கு, டேய் எனக்கு நீ புள்ள தானடான்னு. நான் சொல்றேன் எனக்கு 3 பிள்ளைங்க இருக்குன்னு சொன்னா அவர் சொல்ல எனக்கு நீ புள்ள தானடா. நான் சொல்றேன் நம்ம எல்லாம் யார் அப்பாக்கு பிள்ளைங்க. ஆமா, பிள்ளைங்களை சந்தோஷமா ஆமா குட்டியா நம்ம மாறிட போறோம். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் எவ்வளவு ஒரு பாக்கியத்தை நான் கொடுக்குறேன் பாருங்களேன். 20 வயசு லெஸ் பண்றேன். 20 வயசு உங்களுக்கு நான் ஊழியக்காரனே இப்ப லெஸ் பண்றேன். நீங்க குட்டி புள்ளையா மாறிட்டீங்க. தோத்திரம். ராமே சொல்லுங்க பாஸ்டர் சந்தோஷமா அல்லேலூயா சொல்றாரு அண்ணன். ஆல்வர் தோத்திரம். நம்ம நல்ல ஹாப்பியா ஆக்ஷன் பண்ணி பாட போறோம். குட். எப்படி பண்றாங்க நான் பார்க்க போறேன். ஜெசிமா நானும் சேர்ந்து பண்ண போறேன் ஜாலியா. ஆமா. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. நீங்க பாத்தீங்களா? உயரம் உயர சத்தத்தை உயர்த்தி நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது உங்க அன்பு என்னை வாழ வைத்ததே. கரங்களை தட்டி பல்லமா. உங்க அன்பு, உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உங்க அன்பின் அகலம் ஆழம் உணர்ந்து கொள்ளும் போது உள்ளான என் உள்ளம் உறுதியாகின்றது. உயரமானது அகலமானது நீளமானது ஆழமானது உம் அன்பு பெரியது அளவுகள் அற்றது உம் அன்பு என்னை வாழ வைத்ததே. உங்க அன்பு என்னை வாழ வைத்தது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க அவருடைய அன்பு தான் நம்மளை வாழ வச்சிருக்கிறது? ஆமென். வாழ வைத்ததே. எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய அன்பு நம்மளை வாழ வைக்கும்? இது வரைக்கும் வாழ வச்சது, இனிமேலும் அதுதான் நம்மளை வாழ வைக்க போகுது. ஆமென். Because his love is never ending. It's an eternal love for his people. நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நான் நியமித்துக் கொண்டேன் ஆண்டவர் சொல்றாரு. We are all betrothed for him for eternity. His love is for eternity. இன்றைக்கு மனுஷர்களுடைய அன்பு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மாறி போகும். எவ்வளவு க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், we are married for 20 years, yes. We are deep in our understanding and love, yes. எது வரைக்கும்? ஒன்னு அவர் போகிற வரைக்கும், இல்லைன்னா நான் போற வரைக்கும். Even our love, human love has limitations. But ஆண்டவருடைய அன்புக்கு அளவில்ல. அது அளவுகள் அற்ற அன்பு, அது நிரந்தரமான அன்பு, அது நிரந்தர உறவை தருகிற அன்பு. ஆமென். அந்த அன்பு தான் நம்மளை வாழ வைக்கும். இன்றைக்கு ஒருவேளை you might have lost your life today, or you might have lost your peace today, but there is hope in Christ. இன்றைக்கு நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய அன்பு நம்மளை வாழ வைக்கும். ஆதாமும் ஏவாளும் தவறு செஞ்சாங்க. அவர்கள் கூனி குறுகி ஆண்டவருக்கு முன்பாக கில்ட்டோடு கூட நின்றாங்க.
but God did not leave them. அவர்கள் 2 பேரையும் வாழ வச்சார் ஆண்டவர். எஸ், இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற நம்முடைய அன்புள்ள தகப்பன் நம்மளை வாழ வைக்கிறவர். உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே அப்படி நம்ம பாட போறோம். உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே. One last time. உங்க அன்பு என்னை வாழ வைக்குமே. அமைதியா ஆண்டவரை நோக்கி பாருங்க. அவருடைய அன்பை நினைச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ முறை அவருடைய அன்பின் நிமித்தமாய் உன்னை சேர்த்து கொண்டிருப்பார். அந்த தருணத்தை நினைச்சு பார்த்து நன்றி மட்டும் சொல்லுங்க. பி தேங்க்ஃபுல். தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுங்க. எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அப்படியே உங்க கரங்களை உயர்த்துங்களை அர்ப்பணித்து நன்றி சொல்லுங்க எல்லாரும். ஓ தேங்க்யூ எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரை. Come on, release your worship, church. Release your worship. Come on. God is releasing His grace upon you. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அப்பா, உங்க வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. இன்றைக்கு உங்க வார்த்தையை பரலோகத்திலிருந்து அனுப்பி எங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க திருப்திப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உங்க வார்த்தை ஒழியாது ராஜா. உங்க வார்த்தை அழியாது அப்பா. இன்றைக்கும் the earth is sustained because we have your word today master. ஆண்டவரே, பைபிள்ல இருக்கிற லோகோஸ் வார்த்தைகள் இன்றைக்கு ரேமா வார்த்தைகளாய் மாறுவதாக. எங்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் அப்பா இன்றைக்கு உங்க சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருவதாக. காத்து கொண்டிருக்கிறோம் ராஜா, தாகத்தோடு நிற்கிறோம் அப்பா. satisfy us with your word master today. உங்க ஆட்டுக்குட்டிகளாய் மெய்ப்பனுக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்றைக்கு நீர் இறங்கி வந்து நல்ல மெய்ப்பனாய் அப்பா எங்களை தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Take your seats. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட போகிறார். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா, நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. நீங்க மட்டும் சொல்லுங்க. நல்ல எபினேசரை சத்தமா அழகா பாடுங்க. நல்ல நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. இந்த பட்டணத்துக்கு போகும் பொழுதும் அந்த பட்டணத்தின் மேல ஒரு அதிகாரத்தை ஆண்டவரிடத்துல கேட்பாங்க. Lord, give me the authority over this town. Yes. And I will ask God, give me your word for this people. ஏன்னா வார்த்தை தான் உலகத்தை உருவாக்குச்சு. ஆமென். அவர் வார்த்தையானவர். வார்த்தை இல்லாம ஒண்ணுமே எங்களால செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா கேட்பேன். அப்போ இந்த பட்டணத்துக்குள்ள நுழைந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது வார்த்தையை கேட்டும்போது கர்த்தர் அதிகாலையிலே வார்த்தையை கொடுத்தார். நாம் அனைவரும் சங்கீதம் 23 திருப்பி வைத்துக் கொள்வோம். Every single person, I want you to turn Psalms 23. Oh wow. கர்த்தர் ஒரு உறுதி செய்கிறத இந்த வார்த்தையில கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த வார்த்தைக்குள்ள more than 10 sermons, 10 ஸ்தலங்களுக்கு உண்டான வார்த்தையை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்திக்கிட்டே இருந்தார். அப்படி இந்த திருச்சபைக்கென்று இந்த காலகட்டத்திற்காக ஒரு வார்த்தையை பிரத்யேகப்படுத்தி கர்த்தர் பத்திரப்படுத்தி இருதயத்தில் வைத்ததை நான் உணர்ந்தேன். Yes, for this season there is a wonderful word for us. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்படியே அந்த வார்த்தையை எல்லாரும் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? இங்கிலீஷ்ல வாசிக்க முடிஞ்சவங்க இங்கிலீஷ்ல எடுத்து வச்சுக்கலாம்.
தமிழ்ல வாசிக்க முடிஞ்சவங்க தமிழ்ல எடுத்து வச்சுக்கொள்ளலாம். நான் 1 2 3 கோன்னு சொல்லும் பொழுது ஒரே நேரத்துல எல்லாரும் அழகா வாசிக்க போகிறோம். சரியா? சத்தமா வாசிக்க போகிறோம். ஆமா, சங்கீதம் 23 நம்ம வாசிக்கலாமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். வசனத்துல உங்க கையை வைங்க. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். திரும்பி சொல்லுங்க, வசனத்துல கை வச்சு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். எஸ் லார்ட். இந்த வார்த்தைகளை நாங்கள் சுதந்தரிக்கிறோம். எஸ் லார்ட். இந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கையாக கர்த்தர் மாற்ற போகிறீர். இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையை கட்ட போகிறது. இந்த வார்த்தை எங்களை நடத்த போகிறது. ஆமென், 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 ஆமென். கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க, ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். God is my shepherd. எவ்வளவு ஒரு சந்தோஷம் இல்ல? அதனால தான் ஃபாதர் பாடுவார், மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடே இருப்பதால். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர். குறையில்லையே, குறையில்லையே, என் கர்த்தர் என் மெய்ப்பர். ஹalleluya, ஹalleluya. அவர் நம் மெய்ப்பரா இருக்கும் பொழுது ஒரு குறையும் இல்லை. ஆமென். இல்ல, இந்த வசனங்களில் ஆண்டவர் எங்களுக்கு உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படிங்கிற அந்த வார்த்தையோடு கூட இடைப்பட ஆரம்பிச்சார். இந்த திருச்சபைக்காக கர்த்தர் பிரத்யேகப்படுத்துறது, I am going to comfort. Yes. He is going to be a great comforter for this season. Amen. இந்த சீசன்ல இந்த திருச்சபையில இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், I am going to be a great comfort. எப்படி கம்ஃபர்ட் பண்ண போறாருன்னா, அவர் மெய்ப்பனாய் இருந்து கம்ஃபர்ட் பண்ண போறார். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு கம்ஃபர்ட் பண்ண போறார். எதுல கம்ஃபர்ட் பண்ண போறாருன்னா, கோலும் தடியையும் கொண்டு கம்ஃபர்ட் பண்ண போறார். ஆமென். Wow. Can you see the components here? யார் கம்ஃபர்ட் பண்ண போறா? மெய்ப்பராகிய கர்த்தர் கம்ஃபர்ட் பண்ண போறார். எப்படி கம்ஃபர்ட் பண்ண போறாரு? அவருடைய கரத்தில் உள்ள கோலும் தடியும். இன்னைக்கு சொல்றேங்க, உங்களுக்கு என்ன இருக்குதோ இல்லையோ, அவருடைய கரம் நமக்கு இருக்கிறது. அவருடைய கரத்தில் உள்ள கோலும் தடியும் நம்மை தேற்றும். அண்ணன் பாடுவாரு, டேவிட் சமன், உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க. எத்தனை பேர் நம்புறீங்க அவர் கரம் இருக்க பயம் இல்ல? இல்ல, அவர் கரம் எங்க இருக்கோ, கரம் மட்டும் தனியாவா இருக்கும்? இல்ல, அவர் கரத்திலே கோலும் தடியும் மெய்ப்பனாய் அவர் என்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் என் கூட இருக்கிறார்னா, இன்னைக்கு அவர் he is assuring you that he is your shepherd. Yes. Who is going to take care of his flock. Amen. 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 நாம் அவருடைய மந்தை. Amen. நமக்கு நிறைய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு சார், நான் இல்லைன்னு சொல்லலை. There are lots of questions in your life. Maybe பாஸ்டருக்கோ எனக்கோ உங்க கூட இருக்கவங்களுக்கோ, ஏன் மனைவிக்கு கூட நீங்க அறிவிக்காத சில கேள்விகளும் போராட்டங்களும் உங்களுக்கு இருக்கலாம். கர்த்தர் சொல்றார், I am going to be your comfort. எங்க ஊழியத்தில் நான் சொல்ல முடிய ஒரு சில சாட்சியோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். கர்த்தர் 2016 முழு நேர பணிக்கு என்னை அழைத்தார். வியாபாரங்களே மையமாக கொண்டு தமிழ்நாட்டில் ஒரு அம்பானி அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா என்னதான் பார்க்கணுன்ற ஒரு ஆசை, ஒரு வெறி, ஒரு அரசியல்வாதியாக வரணும் என்கின்ற ஒரு இலக்கு, ஒரு நோக்கம்.
அதற்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஓடிக்கொண்டு இருந்தேன். ஒரு வியாபாரம் பண்ண அரசியல்ல சீட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு காலகட்டம் வேற, அன்னைக்கு காலகட்டம் வேற. ஒரு வியாபாரம் பண்ணா கொடுக்க மாட்டாங்க. அதனால ஐ ஸ்டார்டட் மை கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம், லக்கி பில்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ், லக்கி பஜார் என்கின்ற சூப்பர் மார்க்கெட், கஃபே, ஒரு டீ ஷாப்பு, பெட்ரோல் பங்க், இன்னும் பல விதமான வியாபாரங்களை செய்து கொண்டிருந்த எங்களை கர்த்தர் முன்குறித்து அழைத்து சொன்னார், எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு விட்டுட்டு வந்தோம். விட்டுட்டு வந்த நாளில் கர்த்தர் ஊழியத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார். எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது. எனக்கு தமிழ் சரளமாக பேச வராது. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக கோர்வையாக பேச தெரியாது. இதெல்லாம் தெரியாது இருந்த என்னையும் கர்த்தர் அழைத்தார். என் மனைவி அர்ப்பணித்தால் குடும்பத்தோடு கூட ஒரே ஒரு திட்டமிட்ட அன்னைக்கு, உயிருள்ளவரை, உயிருள்ளவருக்காக இறுதி வரை குடும்பத்தோடு கர்த்தர் அப்படியே நடத்த ஆரம்பிச்சார். அப்படி நடந்து கொண்டு இருக்கிற அந்த பாதையில தான் அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர் மெய்ப்பனாய் இருக்கும் பொழுது கர்த்தர் சில பொறுப்புகளை கொடுத்தார். 1, சபையை திடப்படுத்த வேண்டும். 2, சமுதாயத்தை திடப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த லெண்டேஸ்ல 40 நாள் உபவாசம் இருப்பேன் கிருபைக்காக. நவம்பர் மாதம் 21 நாள் உபவாசம் இருப்பேன், நான் என்ன செய்யணும்னு கேட்பதற்காக. அப்போது நவம்பர் மாதத்தில் உபவாசிக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு வருஷமும் ஒரு சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் எதை சொல்கிறாரோ அதை ஊழியத்தில் இன்க்ளூட் பண்ண ஆரம்பித்தோம். பாடல்களை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அவருடைய ஜெசிமா சொன்னாங்கல்ல, பல வழிகளை நாங்கள் கடந்து வந்தோம். வியாபாரத்தை விட்டு ஊழியத்துக்கு வந்தபோது எளிது கிடையாது. ஊழியம் என்பது எளிது கிடையாது. அவருடைய சித்தத்தை அறிவது தான் ஊழியம். அப்போ சித்தத்தை செய்யும் பொழுது இட் வாஸ் நாட் கம்ஃபர்டபுள், பட் இட் வாஸ் ஸோ பிளெஸ்ட். அப்போ அந்த கம்ஃபர்டபுள் இல்லாத காலகட்டத்தில் பல வழிகள் எங்களுக்கு வந்தது. அந்த வழிகளே வரிகளாய் மாறினது. ஒவ்வொரு பாட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கும். எல்லாமே நீர்தானையா அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே யாருமே இல்லைன்ற போது தான் எல்லாமே நீர்தானையா, ஒன்றுமே இல்லைன்ற போது தான் உம் கிருபை போதுன்னு எழுதணும். எல்லாம் மறந்து போன நேரத்தில் தான் மறவாதவர் என்று எழுதணும். உங்கள் மகிமை போதுன்ற நேரத்தில் மகிமையின் மேகன்றது எழுதணும். உடைக்கப்பட்ட தருணத்தை தான் உடைக்கப்பட்டேன் என்ற பாடல் எழுதணும். இப்படி பல பாடல்களை கர்த்தர் கொடுத்தார். பாடல் ஊழியம் ஆரம்பித்தது. அடுத்தது சொன்னார், தென்றல் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். வணக்கங்க அப்படின்னு ஒரு செய்தியை போட ஆரம்பித்தோம். 1 minute வீடியோ, அவ்வளோதான். 1475 எபிசோட்ஸ் 5 ஆண்டுகளாக தொடர்ந்து போட கர்த்தர் கிருபை கொடுத்து இருக்கிறார். அடுத்தது லீடர்ஷிப் ட்ரைனிங் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 21 நாட்களும் பயிற்சி முகாம்களை நாங்கள் நடத்துவோம். உமன்ஸ் கான்ஃபரன்ஸ், மென் கான்ஃபரன்ஸ், சர்ச்சில் மற்றும் ஊழியங்களை பல இடங்களில் சென்று விடுதலையின் ஊழியத்தை கர்த்தர் செய்ய கிருபை கொடுத்தார். சமுதாய பணி அப்படின்னு சொல்லும் பொழுது அநேக பெண்கள் ஒடுக்கப்படுகிறத நாங்கள் பார்க்குறோம். இந்திய தேசத்தில் அநேக பெண்கள் ஒடுக்கப்படுகிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, திருமணம் முடிஞ்சு அப்படியே ஒடுங்கி உட்கார்ந்துடுறாங்க. அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கணும் என்பதற்காக டெய்லரிங் இன்ஸ்டிடியூட், ஆரி ஒர்க், ஜூட் பேக் இவைகளை இலவசமாக அவர்களுக்கு பயிற்றுவித்து அந்த தொழில் ஆரம்பிப்பதற்குண்டான முயற்சிகள் அவங்களுக்கு செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்தார். அங்கே உணவு இல்லாமல் நிறைய வயசானவங்க இந்த கொரோனா பீரியட்ல இருந்ததை ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ கிராமங்களை தத்தெடுத்தோம். ஒவ்வொரு நாளும் இன்றைக்கும் கிட்டத்தட்ட 400 பேருக்கு உணவு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வாழ்கிற பகுதியிலையும் இப்போ ஒரு ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஸ்கூலில் இருக்கிற குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு நாளும் உணவு கொடுக்குறோம். கல்வியை இலவசமாக்கணும். இங்கே கல்வி இலவசமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அங்கே கல்வி கட்டணமே ஒரு பெரிய பாரமாக குடும்பங்களுக்கு மாறி வருகிறது. அங்கே ஒரு கிராமம், அந்த கிராமத்தை நாங்கள் தெரிந்தெடுத்தோம். லாஸ்ட் இயர் நவம்பர் ஒரு 15 ஏக்கர் கேம்பஸ் அங்கே வாங்கி அந்த இடத்துல ஒரு இலவச ஸ்கூலை கர்த்தர் ஏற்கனவே நடத்தி கொண்டு இருந்த ஸ்கூலை நடத்த கிருபை கொடுத்தார். கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக நடத்த கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஒவ்வொரு புதன்கிழமையும் டாக்டர்ஸை வர வச்சு ஃப்ரீ கிளினிக் நடத்த கிருபை கொடுத்து கொண்டு இருக்கு. இதெல்லாம் ஏன் செய்யணும்னா ஆண்டவருடைய இருதயம் என்னன்னா, அவர் நன்மை செய்தார். ஆண்டவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரியவர் என்கிட்ட சொன்னதை நான் கேட்டேன். உங்களுக்கு வயசு 30 கம்மி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன பதில் எனக்கு ஒரு கேள்வி எழுப்பினது. அவர் என்ன சொன்னார்னா, காலத்தால் அழியாதவைகளை செய்ய ஆசைப்படுறேன். காலத்தால் அழியாதவைகளை செய்ய ஆசைப்படுறேன். 30 வயசு கம்மி ஆயிடுச்சுன்னா, இப்போ 30 வயசுல நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு, என் குடும்பத்திற்கு, என்னுடைய ஆசைக்காக நான் ஓடிட்டேன் இத்தனை வருஷம். ஆனால் இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இப்போ நான் யோசிக்கிறேன், ஐ வில் டூ சம்திங் தட் திஸ் இந்த காலகட்டத்தில் ஏதாவது அழியாத உருவாக்கணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? நான் கல்வி நிலையங்கள், மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக காரியங்களை செய்வோம்னு சொன்னேன். அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசையாக இருந்துச்சு. கர்த்தர் இந்த சமுதாய பணிகள் எல்லாத்தையும் செய்ய கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஏன்னா அவர் மெய்ப்பராக இருக்கிறார். இன்னைக்கு God is assuring, இன்ன வரைக்கும் ஊழியத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுதுங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுகிறார்.
கர்த்தர் நடத்துகிறார், இன்று வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அதே கர்த்தர் தான் எனக்கு சொன்னவர் தான் இந்த சர்ச்சுக்காக பிரத்யேகமா இந்த வார்த்தையை சொன்னார். கர்த்தர் எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நீங்க பாடுங்க சத்தமா சத்தமா, come on. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ரெண்டு விஷயங்களையும் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய ஆரம்பிச்சோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா கூட இருக்கலாம். thy rod and thy staff. rod அப்படின்னு சொல்லும் பொழுது it has a specific function. staff அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு வேற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிறது. என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் தேடி கண்டுபிடிக்கும் பொழுது ராட் அப்படிங்கிறது ஒரு சின்னதா இருக்கும். இட் இஸ் கையில பிடிச்சு கொள்ற ஒரு சின்ன தடி. அந்த தடி எதற்காக யூஸ் பண்ணுவார் ஒரு மேய்ப்பன் அப்படின்னா, நெருங்கி வருகிற ஓநாய்கள், நெருங்கி வருகிற ஆபத்துக்கள்ல இருந்து டிஃபென்சிவா யூஸ் பண்ற ஒரு வெப்பன் தான் இந்த தடி. அது மாத்திரம் இல்ல, அவங்க கையில வச்சு மாத்திரம் யூஸ் பண்ண மாட்டாங்களாம். என்ன பண்ணுவாங்களா, த்ரோ பண்ணுவாங்களாம். ஏதாவது ஒரு ஓநாய் வருது எல்லாம் வருதுன்னா they will throw it off and they will protect the sheep. ஆமென். ஸ்டாஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வளைஞ்ச ஒரு கோல். எல்லார் கையிலயும் நம்ம பார்த்துருக்கோம்ல, மோசே கையில பார்த்துருக்கிறோம், ஆரோனின் கையில பார்த்துருக்கிறோம். அது ஒரு ஸ்டாஃப். அது விலகி என்ன சொல்ற, பிஷப் கையில பார்த்துருக்கிறோம், கரெக்ட் இல்ல? அது விலகி ஓடுகிற இல்ல வழி தவறி போகிற ஆட்டுக்குட்டிய லேசா அப்படி பிடிச்சி இழுத்துன்னு வந்து விடுறதுக்கு. அது மாத்திரம் இல்ல, இட் இஸ் ஸ்பெசிஃபிக்லி யூஸ்ட் ஃபார் கைடன்ஸ். For guidance. இன்னைக்கு அந்த guidance and protection is going to comfort us today. Yes, கர்த்தர் தெளிவா சொல்லியிருக்கிறார் வேதத்துல. இந்த ராட், இந்த ஸ்டாஃப் யார் கையில எல்லாம் இருந்துச்சு அப்படி நம்ம பார்த்தோம்னா 3 முக்கியமான நபர்கள் கையில இருக்கிறத வேதம் குறிப்பிடுத்து வச்சு. நிறைய இருக்குது, பட் 3 நபர்கள் கிட்ட பிரடாமினன்ட்டா இருக்கிறத பார்க்கிறோம். ஒன்று மேய்ப்பன், ஷெப்பர்ட். யார் கையில இது இருக்கும்? மேய்ப்பன். சொல்லுங்க பார்க்கலாம். மேய்ப்பன் கையில. ஆமா. 2, இந்த கோல் யார் கையில இருக்கும்னா அரசன். சொல்லுங்க, யார் கையில இருக்கும்? அரசன். அரசன். ஆமா. 3 யார் கையில இருக்கும்னா தகப்பன். சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பன். தகப்பன். இந்த 3 நபர்கள் கையில இந்த கோல் இருக்குது. அரசன், ஒரு அரசன் கையில இந்த கோல் எப்பவுமே இருக்கும். அந்த கோல் சில தீர்மானங்களை எடுக்க அந்த கோல் தான் டிசிஷன் அத்தாரிட்டியா இருக்கும். அப்போ மேய்ப்பன் கையில இந்த கோல் இருக்கிறது. அடுத்தது தகப்பன் கையில கோல் இருக்கு. கோல், தகப்பன் கையில இருக்கிற கோல் பேர் கோல் இல்ல, அது பெரம்பு. ஆமா, பெரம்பை கையாளாதவன் இல்ல. there are so many words in the ஆனா இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல. எங்க ஊர்ல கூட இப்ப அடிக்கிறதுக்கு யோசிக்கிறோம் பிள்ளைங்களை. எங்களுக்கு 3 பிள்ளைங்க இல்ல, முதல் 2 பிள்ளைங்கள நல்லா அடிச்சு வளர்த்தோம். இது 3வது எங்களுக்கு எதிர்பாராம வந்துருச்சு. நாங்க எதிர்பார்க்கல அந்த பிள்ளைய. நாங்க எதிர்பார்க்கல, ஆனா கர்த்தர் திட்டமிட்டு இருந்தார். சரியா? வந்த உடனே அதான் இவர் சொல்வாரு, முதல் 2 பிள்ளைங்க பிறக்கும் போதுங்க நான் தான் கருப்பா இருக்கிறேன், அதுங்க வெள்ளையா பிறக்கணும் ஒரு ஆசை, ஒரு கருப்பா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். அது நான் ஜெபம் பண்ண, சாமி என் ஜெபத்தை கேட்டார், பிள்ளைங்க நல்லா வெள்ளையா பிறந்துச்சுங்க. அப்போ 3வதுக்கு இவ ஜெபம் பண்ணிட்டான், நான் ஆண்டவரே இனத்தின் அடையாளமாக என் புருஷனை போல ஒண்ணு கருப்பா வரப்பா வேணும், அது நம்மள மாதிரியே அச்சடிச்சே ஜெராக்ஸ். இப்போ ஒரு போட்டோ நேற்று அமுச்சு, நான் ஒரு கண்ணாடி போட்டு ஒரு போட்டோ அமுச்சு வச்சிருந்தேன் சும்மா, அது அப்படியே என் ஸ்டைல்லயே நிக்குது அது. ஆமா, அப்படி 3வது பிள்ளை மாதிரி நல்ல கலரா, நான் கருப்புன்னு சொல்ல மாட்டேன், நல்ல கலரா வந்து ரொம்ப கியூட்டா இருக்கும். அது சின்ன வயசுல அது பார்த்த உடனே நம்மளுக்கு அடிக்கணும்னு தோணாது. தப்பு பண்ணாலும் அடிக்கணும்னு தோணும், ஆனா நம்மளுக்கு மனசு வராது. ஒரு அழகா போனதும் அழுவான் பாருங்க, அது அழுறதே அழகா இருக்கும். நல்லா அழுகுறடா, அழகா இருக்கிற அழுகுறா சிரிப்பான். அப்போ என் பெரிய பிள்ளைங்க 2 பேரும், என் பொண்ணு தான் ரொம்ப சண்டை போடுவான், மம்மி அவனை மட்டும் நீங்க அடிக்கல, எங்க 2 பேரை மட்டும் நீங்க அடிச்சிங்க, அவன் ஏதாவது இப்ப தப்பு பண்ணாலும் அவனை அடிங்கன்வா. 19 வயசு ஆகுது, ஆனா இப்ப சொல்வா அவனை அடிங்க. ஏன் அப்படின்னா, நம்ம அடிச்சு வளர்க்குறோம் அப்படின்னா we are saving that child ன்னு அர்த்தம். that is what the Bible says. அடுத்தது அந்த தகப்பனுடைய கோலுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரோல் இருக்கும்.
ஸ்க்ரோல்ஸ்னா என்ன தெரியுமா? இன்றைக்கு வார்த்தையை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த காலகட்டத்தில் வார்த்தைகளை எங்க சேவ் பண்ணி வைப்பாங்கன்னா அந்த கோல்குள்ள தான் ஸ்க்ரோல் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள தான் அந்த வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தையின்படி நடத்துகிறவன் தகப்பன். அதான் அந்த கோல். இட் ரிசம்பிள்ஸ் தி வேர்ட். ஆமா, ஒரு தகப்பன் கையில கோல் என்பது தண்டிக்க மாத்திரம் அல்ல, அவனுக்கு ப்ரொடெக்ஷனா இருக்கிறது மாத்திரம் அல்ல, அவனை வழி நடத்துகிற வார்த்தையும் உடையதா இருக்கும் கோல். தகப்பன் கையில இருக்கிற கோல் இதை செய்யும். மெய்ப்பனின் கையில இருக்கிற கோல் என்ன செய்யும்? அது வழி விலகி போகாத படிக்கு அது மந்தைக்குள்ளேயே வைத்துக் கொள்ளும். ராஜாவின் கரத்துல இருக்கிற கோல் என்ன பண்ணும்? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தெரியும், ராஜாவின் கையில போகும்பொழுது அதுக்கு பேரு செங்கோல். இட்ஸ் a scepter இல்ல? இட் கோஸ். அந்த செப்டர்ல நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். எஸ்தரின் புஸ்தகத்துல நம்ம அதை வாசிக்கலாம். எஸ்தர் அவ போய் ராஜாவின் சமூகத்துல போய் நிற்கும் பொழுது அவர் செங்கோலை நீட்டி அவர் தொட்டாருன்னா தயை, இல்லனா மரணம். சோ அந்த ராஜாவின் கரத்தில் உள்ள அந்த செங்கோல் தயையை குறிக்கிறது. ஃபேவர். சோ இப்படி பழைய ஏற்பாட்டுல பல examples are there for the staff. Moses had a staff in his hand. Amen. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் வேதத்துல போய் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த கோலையும் உன் கையில பிடித்து கொண்டு போ, இது மூலமா நீ பெரிய அடையாளங்களை செய்வாய். This rod has power to do miracles. Yes. இந்த அற்புதங்களை நீங்க வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எகிப்தில இருந்து 10 வாதைகளை இன்னும் அற்புதங்களை செய்தது பார்த்தீங்கன்னா கோல் தான். இந்த கோல் 2ஆய் பிளந்து வழியை விட்டது. இந்த கோல் நல்லா பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பல யுத்தங்களை செய்தாலும் அமலேக்குக்கு எதிராக ஒரு யுத்தம் வந்தபோது அவர்கள் தெரிந்தெடுத்தார்கள், கையிலே பட்டயத்தை வைத்திருந்தார்கள். ஆனா ஜெயம் பட்டயத்தை பேஸ் பண்ணியோ வல்லமையை பேஸ் பண்ணியோ மனிதர்களை பேஸ் பண்ணியோ இல்ல, மலை உச்சியிலே உயர்த்தி பிடிக்கிற மோசேயின் கரத்தில் இருக்கிற கோலை கொண்டுதான் ஜெயம் வரும்னு சொல்றாரு. அப்ப அந்த கோல் நம்மை பாதுகாக்கும். ஆரோனின் கோல் துளிர்த்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எதற்கு அடையாளமாக துளிர்த்ததுன்னா, நான் ஆரோனின் குடும்பத்தாரை தெரிந்தெடுத்தேன் அப்படின்னு ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றதுக்காக துளிர்க்க செய்தார். 12 கோட்களையும் எல்லா தலைவர்கள் எல்லாருடைய கோலையும் வாங்கிட்டு வந்து ஆலயத்துல வச்சுட்டாங்க. யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அவர்கள் தான் நான் சூஸ் பண்ணவர்கள். அதை வெளிப்படுத்தினது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனின் கோல் துளிர்த்தது, ஆரோனின் கோல் பூத்தது, ஆரோனின் கோல் கனி கொடுத்தது. ஆமென். நம்மளுடைய யாக்கோபு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, கோலும் கையுமாக தான் நான் பிழைக்க சென்றேன். I went with nothing. He says nothing, but ana he says coal I have. And the nothingness fruitful abundance மாத்துறது எதுனா அந்த கோல் தான். அவர் சொல்றாருல, இரு பரிவாரங்கள் எனக்கு உண்டு. இப்போ அந்த கோல் மாத்திரம் இல்ல, குட்டி தாவீது கோலியாத்தை போய் ஃபேஸ் பண்ணும்பொழுது கையில் என்ன தெரியுமா அங்க வச்சிருந்தாரு? தடி வச்சிருந்தார். நல்லா கவனிச்சு பாருங்க, குட்டி தாவீது ஒரு மிகப்பெரிய யுத்த களத்துல நிக்கிறார். ஒரு பெரிய விஷயம் அவர் வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அவர் வேற லெவல்ல மாற போறாரு. ஆனா அதுக்கு அவர் போய் நிக்கிறது எப்படி போய் நிக்கிறாருன்னா, பவுல் வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, பட்டயத்தை கொடுக்குறாரு சவுல், அப்புறம் கேடயத்தை கொடுக்குறாரு, அப்புறம் ஆர்மரை கொடுக்குறாரு. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு டேவிட் எதை சூஸ் பண்ணாருன்றது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். தடி, கோலம், ஒரு பையன் 5 கல்லும் தான். நம்ம அந்த 5 கல்லு பையில இதை மட்டும் தான் நம்ம தியானிச்சிருப்போம். ஆனா அவன் கையில கோல் இருந்ததை தான் கோலியாத் வந்து பார்த்து சொன்னா, என்ன நாயாடா, தடியோட வர்றதுக்கு நான் என்ன நாயான்னு சொல்றேன். அப்போ அங்க போய் நிக்கிற யுத்த காலத்துல ஒருத்தனை தைரியமா நிக்க வச்சது என்ன தெரியுமா? அந்த தைரியத்தை கொடுத்தது என்ன தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சிருது இந்த கோல்ல ஒரு வல்லமை இருக்கு. இந்த கோல் அப்பாவுடைய அதிகாரத்தை வெளிக்காட்டுகிறதா இருக்கிறதுனால தான் தாவீது சொல்றான். அவன் கேக்குறான், என்ன கேட்டான் கோலியாத்து? நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிறேன், கோலை கொண்டு வந்திருக்கிறேன், தடியை கொண்டு வந்திருக்கிறேன். அவன் சொல்றான், தாவீது அதுக்கு என்ன தெரியுமா சொல்றான்? கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நான் நிக்கிறேன். அப்போ இந்த கோல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, நேம் ஆஃப் தி லார்ட். Amen. இப்படி பல எக்ஸாம்பிள்ஸ் we have from the Bible. உங்களுக்கு தெரியும். ஆனா இன்றைக்கு காலை வேளையில ஆண்டவர் எங்களுக்கு இந்த கோலும் தடியும் அப்படின்னு சொல்லி, இப்போ ஒண்ணு இல்லைங்க, ஒரு கோலையும் ஒரு தடியையும் உங்ககிட்ட கொடுத்தா, what formation can you make out of it?
ஸ்டாஃப் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குச்சி, தடி அப்படிங்கிறது ஒரு சின்ன குச்சி. இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் எங்களுக்கு காலையில வெளிப்படுத்தினது அதுதான். இது ரெண்டுமே மரத்தினால் ஆகப்பட்டது. எஸ், கோலா இருந்தாலும் சரி, தடியா இருந்தாலும் சரி, ஒரு மரம், ஒரு மரம். அந்த ஒரு மரம் எஸ் மேட் a big difference in all these areas. யாக்கோபுடைய வாழ்க்கையில, மோசேயுடைய வாழ்க்கையில, எஸ்தருடைய வாழ்க்கையில, தாவீதுடைய வாழ்க்கையில அந்த மரம் ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுங்க. ஆமென். இன்னைக்கு சொல்றேன், ஒரு மரம் உண்டு. அந்த மரம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த கோலம் தடியும் அப்படின்னு சொல்லும்போது join together, it resembles cross as metaphor. இன்னைக்கு அந்த புரிதலை கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்துல புரிய வைக்கிற ஒரு மெட்டபரிக்கல் ஒரு புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் கர்த்தர் இன்னைக்கு சபைக்கு வைக்கிறார். This cross is for us and this cross will comfort you. இந்த காலகட்டத்துல இந்த கம்ஃபர்ட்டை எதுதான் கொடுக்க முடியும்? ஆண்டவருடைய சிலுவையை அல்லாமல் நமக்கு வேற நம்பிக்கை இல்ல சகோதரனே, சகோதரியே. We have the cross for us, and we have the God who went up to the cross for us. அவருடைய கோலும் அவருடைய தடியும் அவருடைய சிலுவை நம்மை இந்த நாளில தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென், ஆமென். இன்றைக்கு his cross has answers for you. Yes, amen. அப்ப நாங்க உட்கார்ந்து தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா as soon as we find it out that as a cross, அதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நன்மைகள் வருது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்க ஏற்ற அதே சங்கீதம் 23ல 5-6 வசனங்களில் இருக்கிற 5 விஷயங்களை கடகட நம்ம பண்ண போறோம். That is the essence of the cross of Jesus. முதல் விஷயம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். எப்போ நீங்க அவருடைய ராட் அண்ட் ஸ்டாஃப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என்று நீங்க உணர்ந்து கொண்டு வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கிற எல்லா விஷயமே அந்த சிலுவை நம்மளுக்கு பெற்று தந்த விஷயமா இருக்கிறது. ஆமென். இந்த சிலுவை மாத்திரம்தான் will bring comfort to any person in this world. ஆமென். இந்த சிலுவை இல்லாமல் சமாதானம் இல்லை. சிலுவை இல்லாமல் ஒரு பந்தி இல்லை. ஒரு பந்தினா என்ன தெரியுமா? prepared for dinner. ஒரு பந்தி, அந்த பந்தியில எல்லாமே இருக்கும். இது ராஜாவின் பந்தி. ஒரு அரசனின் பந்தியில அளவாலாம் இருக்காதுங்க. நீங்க என்ன வேணா சாப்பிடலாம், நீங்க எவ்வளவு வேணா சாப்பிடலாம், கொஞ்சமாவும் சாப்பிடலாம், அதிகமாகவும் சாப்பிடலாம். ஆனா அந்த டேபிள்ல ஒன்றும் குறைவா இருக்காது. அந்த டேபிள் will be filled. உங்க அந்த filled எப்படி தெரியுமா இருக்கும்? சத்துருவுக்கு முன்பாக. டேபிள் ஆயத்தமாய் இருக்கிறது என்பது ஒரு பார்ட்னா, சத்துருவுக்கு முன்பாக இரண்டாவது பார்ட். இந்த சத்துரு யார் தெரியுமா? உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிற எந்த சத்துருவின் அதிகாரமா இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது. எடுத்து வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். நம் சத்துருக்களை அவர் ஜெயித்து நமக்காக வெற்றி சிறந்தார். எந்த சத்ரு அந்த தோட்டத்துல, ஏதேன் தோட்டத்துல மனுஷனை மேற்கொண்டதோ, அந்த ஏதேன் தோட்டத்துல இட் வாஸ் பெத்தட்டிக் கண்டிஷன். கரெக்டா? அவ்வளோ அழகா எல்லாத்தையும் படைச்சிட்டு 2 பேரை விட்டா நியாயமா பார்த்தா சந்தோஷமா வாழ்ந்துருக்கணும். என்னங்க உங்களுக்கு கவலை? ஒரு செலவு இல்லை, ஒன்றும் இல்லை, எந்த கமிட்மெண்ட்ஸும் இல்லை, எந்த லோனும் இல்லை, ஹாப்பியா இருந்திருக்கலாம் 2 பேரும். ஆண்டவருடைய வசனத்தை வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு. பட் they lost everything in that garden. ஆனா அந்த 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 ஒரு பெத்தட்டிக்கான ஒரு கண்டிஷன்ல there was one word. அவங்கள தேற்றின ஏவாளையோ இல்ல ஆதாமையோ தேற்றின ஒரு வார்த்தை இருந்துச்சு. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். அவர், அந்த அவர் தாங்க ஹோப். அந்த அவர் நம்பிக்கை. ஆமென். அந்த அவர் சிலுவையில சத்ருவின் தலையை நசுக்கினது உண்மை. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் எந்த அந்தகார வல்லமைகளா இருந்தாலும் அந்த சிலுவை, that rod and thy staff
will comfort us. எப்படி தெரியுமா? எதிரடையாய் உங்க சத்துரு எது வேணாலும் உங்களுக்கு விதைச்சிருக்கலாம். உங்க சத்துரு உங்களுக்கு என்ன வேணாலும் பிளான் பண்ணிருக்கலாம். அந்த பிளானுக்கு எதிர கர்த்தர் என்ன தெரியுமா? He has prepared a great wonderful table. ஆமென். அங்க நீங்க மறைக்கப்படுவீங்க. இந்த டேபிள் பிரதானமா தெரியும். இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா ஹோட்டலுக்கெல்லாம் போறோம். ஹோட்டலுக்கெல்லாம் போகும்பொழுது நம்ம போட்டோ எடுக்கும்போது நான் பார்த்தேன், பாஸ்டர் நிறைய போட்டோ எடுக்கிறார். அப்போ அந்த போட்டோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் இருக்கிறத காட்டிலும் டேபிளில் வந்த ஐட்டத்தை தான் போட்டோ எடுத்தார். நான் பிரசங்கத்துக்காக அதை சொல்றேன். கரெக்டா அண்ணே? கரெக்டா டேபிளில் வந்த உடனே அந்த நண்டு ஒன்று வந்துச்சுங்க. அந்த நண்டு அழகா போட்டோ எடுத்தார் பாஸ்டர். அப்போ நம்ம தெரியுறோமா? டேபிள் தெரியுதா? டேபிள் தெரியுது. And all the goodness that lies on the table தெரியுது. நம்ம தெரியல. சத்துருக்கு வந்து இப்போ காண்டாயிடும். இவ்வளவு நாள் நம்மள டார்கெட்டா வச்சிருந்தான். இப்போ அவனை வெறுப்பேத்துறாரு. சாமி நீ அவனை தானே சொன்ன, அவனுக்கு என்னென்ன வச்சிருக்கிறன்றத நீ பாரு. அதெல்லாம் கிளிக் ஒரு கிளிக்கா நடக்கும். எங்க ஐயா நிறைய கிளிக் எடுத்தார் நேத்து. 1 2 3 4 எடுத்தார் நிறைய. அவர் சொன்னார், I will create memories. God is creating a great memory for you in this season and in this nation. நல்ல கரங்களை தட்டி ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்க. சத்துருவுக்கு எதிராய் ஒரு பந்தியை கர்த்தர் எனக்காக ஆயத்தம் பண்ண நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, ஓ இந்த சத்துரு வெட்கப்படும்படியான பந்தி கர்த்தர் உனக்காக ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும். அல்லேலூயா அல்லேலூயா. The first blessing that we can inherit from the cross is jayam. இன்றைக்கு சொல்ற every Christian who believes in the name of the Lord, you are not a loser, you are a winner. You live a victorious life. அவருடைய அன்பை சுமந்து கொண்டிருக்கிற நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுது. Amen. We are more than conquerors. That is what the Bible says. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வரும் அண்ணே அக்கா. We will have lot of difficulties. ஆனா ஒரு நாளும் நம்ம தோல்வி அடைய மாட்டோம். Amen. நமக்கு தோல்வி நியமிக்கப்படவில்லை. போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சொல்லிட்டு வரோம், சிலது சொல்லாம வரோம். என்ன வந்தாலும் சொல்றேன், தோல்வி இல்லைங்க. ஆமென். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், அவை அனைத்திலிருந்தும் கர்த்தர் அவனை விடுவிப்பார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப இயேசு ஜெயிச்சார்னா நானும் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்கேன். I am called to be victorious. Amen. Amen. உண்மையிலே சொல்றாங்க, the faith that you have in this cross and what Jesus did on this cross, அதுதாங்க உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்னைக்கு சத்துரு சொல்வான், நீ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, you are a failure சொல்வான். But you are not a failure. கர்த்தர் நம்மள more than conquerors வச்சிருக்கிறார். The first blessing that we have, thy rod and thy staff will comfort me அப்படின்னு சொல்லி என்றைக்கு நீங்க அதை சிலுவையா பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, the first blessing that we can inherit is victory in the name of Jesus. Victory. Amen. இரண்டாவது வார்த்தை, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். Amen. Hallelujah. ஆண்டவர் சிலுவையில அறைந்தது பாஸ்ஓவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, it was the Pascha. பஸ்கான்னு ஒண்ணு வந்துச்சுன்னா பெந்தேகோஸ்தேன்னு ஒண்ணு வரணும். 50வது நாள்ல வரணும். பஸ்கா தான் பெந்தேகோஸ்தின் நாளின் ஆரம்பம். ஆமென். அப்ப days are started to be counted. 50வது நாள்னு ஒண்ணு வரும் சார். ஆமென். That is Pentecost. ஆமென். அந்த பென்டிகாஸ்ட் உடைய அடையாளம் என்ன தெரியுமா? The oil which is going to be poured upon your head. There is a beautiful translation in TPT அப்படின்னு சொல்லி ஒரு translation, the Passion translation of the Bible. இன்னைக்கு காலையில் நாங்கள் வாசிக்கும் பொழுது, you anoint me with the fragrance of your Holy Spirit. Wow. You anoint me with the fragrance of your Holy Spirit. இன்னைக்கு the second blessing that we can inherit from the cross is
கிராஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா அவர் உயிர்த்தெழுதல் நிச்சயம். ஆமென். உயிர்த்தெழுதல் நிச்சயம்னா பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிச்சயம். ஆமென். நம்ம வந்து சபைக்கு என்ன பேர்னா வச்சிருக்கலாம், ஆனா சொல்றேன் பெந்தகோஸ்தே எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும். ஆமென். This is an experience. This is not about a church or group. This is an experience. Every Christian should be anointed. And I say, surely I say from the pulpit, you are anointed. நீங்க அழைக்கப்பட்டது உண்மைனா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது உண்மையே. ஆமென். ஆமென். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். எதிரிகள் முன் விருந்தொன்றை ஆயத்தப்படுத்துகிறார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். உங்க தலையை இப்போ எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறார். உன் பிள்ளையின் தலையை அபிஷேகத்தால் நிரப்புகிறார். ஓ, அது ஒளிவ எண்ணெய், அபிஷேக எண்ணெய், சுவாசம் நிறைந்த எண்ணெய். எஸ் லார்ட். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. ஆமென். இன்றைக்கு we have the fragrance of the Holy Spirit. Yes. உண்மையிலே எங்க வசனம் சொல்லுகிறது, I found a beautiful verse from the Bible. It says கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20ல நம்ம பார்க்கிறோம், Galatians 2:20. நான் வாழலை, கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எப்படிங்க பிழைத்திருக்கிறார்? through the Holy Spirit. Amen. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை விட்டு போகிற நாட்கள் வரப்போகிறது, நான் போலனா ஆவியானவர் உங்க இடத்துல வர முடியாது. ஆமென். So இன்னைக்கு Jesus lives in us through the Holy Spirit. Fullness of Christ inside of you is the Holy Spirit. Amen. இன்னைக்கு நமக்கு we are promised this blessing. ஒண்ணே ஒன்று ப்ராமிஸ் பண்ணதை கிளைம் பண்ணாம சம்டைம்ஸ் நம்ம இருக்கிறோம். நான் எனக்குள்ள இருக்கிறார், ஆமா இருக்கிறார். It is there's a lot of difference between he living inside me and he anointing me. அது உள்ளுக்குள்ள கிறிஸ்து என்று நீங்கள் அறிக்கையிடும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்துறார். ஆமென். இது வந்து உங்களுக்கு உதவி செய்கிறவர், ஆனா உங்களை பயன்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அது வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணணும். He helps you. அவர் வந்து நீங்க இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடும் பொழுது உங்களுக்குள்ள வந்துடுறார், ஆனா உங்களுக்குள்ள இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணணும். ஆமென். அது உங்க மேல ஊற்றப்படுகிற அனுபவம். அதை யாரு கேட்கணும்னா நீங்க தான் கேட்கணும். Yes. If you seek, you will receive. Amen. If you have this thirst, you will be. அப்படி உங்க மேல ஊற்றுவார். அந்த அனுபவத்துக்குள்ள இந்த சபையை இந்த காலகட்டத்தில் நடத்த நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறது. அட்லாண்டா சர்ச்சுக்காக ஒரு விஷயம் நான் சொல்லுவேன், ரொம்ப சந்தோஷப்படுற நிறைய விஷயங்கள்ல ஒரு விஷயம் பிரதானமா நான் சொல்ல முடியும்னா, I see this church as a church of praying church. ஜெபிக்கிற ஆலயம். நான் பாஸ்டரோட இருந்தேன், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ண பாஸ்டர், ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, அவ்வளவு ஜெப குறிப்பு இருக்குது ஐயா, ஜெபிக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளவு இருக்கு. சந்தோஷப்பட்டேன். அப்போ இந்த அனாயிண்டிங் அதுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிறார். Amen. Amen. For you to live a spirit-led life, yes, and the anointing we need it every day. Amen. நீங்க ஆண்டவர் கிட்ட நீங்க அந்த anointing கேளுங்க, அப்பா அந்த புது எண்ணெயினால என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் அப்பா. ஆமென். ஆரோனின் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலத்திற்கு அது ஒப்பா இருக்கிறது. இன்றைக்கு அந்த அபிஷேக தைலம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. It is the fragrance of the Holy Spirit. Amen. So இரண்டாவது blessing is we have the fragrance of the Holy Spirit. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென். மூன்றாவது இதிலே நாங்க ஸ்ப்ளிட் பண்ணோம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. When he anoints you, he will not anoint you to the full, he will anoint you to the fullness, the overflowing fullness. Amen. பாத்திரம் எவ்வளவோ அவ்வளவு எண்ணெய். பாத்திரவானா இருந்தா நீ பெற்றுக்கொள்வேன்னு சொல்லுவாங்க. எவ்வளவு உங்க கெப்பாசிட்டி நீங்க இன்க்ரீஸ் பண்ணீங்களோ அவ்வளவு ஊத்துவார். அது ஊற்றுறது எப்படி இருக்குன்னா, நான் சொல்றேன், ஒருத்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்க வீட்டுல ஜெபிக்கிறவங்களா நீங்க இருந்துட்டீங்கன்னா, that will cover the complete family. Yes. I see that and I experience that and
I'm relishing that. ஆமா, ஒருத்தர் இருந்தா அந்த அபிஷேகம் வழிந்தோட பாருங்க, உங்க அறையை நிரப்பும். ஆமென். உங்க குடும்பத்தை நிரப்பும். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வழிந்தோடுகிற அபிஷேகம்னா அவன் போற இடம்லாம் அது அப்படியே தெளிச்சுக்கிட்டே இருக்கும். அவன் போற இடம்லாம் அது அப்படியே ஊற்றிக்கிட்டே இருக்கும். அது போற இடம்லாமா ஹீலிங் நடக்கும். போற இடம்லாம் சமாதானம் உண்டாகும். ஓ சம்திங், இது ஒரு ஃப்ரேக்ரன்ட் பாருங்க. அது போற இடம் பார்க்கலனா கூட வித்தியாசத்தை தெரியும். ஆமென். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நீங்க போற இடம் உங்க மூலமா தாங்க ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு யாரால வரும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவனால மட்டும் தாங்க வரும். நான் சொல்றேன், I will run towards the problem and meet the problem. பிரச்சனையை நேரா போய் சந்திக்கிற தைரியத்தை எனக்கு இப்ப இந்த காலகட்டத்தில் கொடுத்திருக்கிறேன். எப்படின்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென். ஆமென். அங்க நம்ம போயிட்டு வந்தாலே அங்க சொல்யூஷன் வரும். ஆமா, இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஊர்ல சில டெஸ்டிமனிஸை கர்த்தர் இந்த வருஷம் கொடுக்க போகிறார். இதுக்கப்புறம் சில இதற்கு பின்பு வசனம் பார்த்திருக்கிறோம். இதற்கு பின்பு இந்த அபிஷேகம் உங்க மேல இருந்து வழிந்தோடுகிறதுனால உங்க ஆபீஸ்ல உங்க மூலமா நன்மை நடக்கும். உங்க குடும்பத்துல உங்க மூலமா நன்மை நடக்கும். உங்க ஆலயத்துல உங்க மூலமா நன்மை நடக்கும். ஏன்னா என் மேல இருக்கிற அபிஷேகம் கொஞ்சம் கிடையாதுங்க, அது வழிந்தோடுகிற அபிஷேகம். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென். நன்றி அப்பா. அந்த ஓவர்ஃப்ளோயிங் அபண்டன்ஸ் எங்க இருந்து தெரியுமா அங்க வருது? சிலுவை நமக்கு பெற்று கொடுத்ததுங்க. அது ஆண்டவர் சொல்றாரு, ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். அதன் ஜீவன் சாதாரண ஜீவனில், அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையும் படிக்கு லைஃப் அண்ட் லைஃப் அபண்டன்ஸ். ஆமென். யோவான் 10:10 சொல்லுகிறது. யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும். abundantly. Our God is a God of abundance. நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய், exceedingly abundantly நமக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இன்னைக்கு we have life in Christ and life abundantly. அந்த abundance எதை தெரியுமா அங்க குறிக்கிறது? அந்த overflowing cup தான் குறிக்கிறது. கடைசியாக இல்ல 2-3 சொல்லிருக்கோமா? என்ன நம்ம claim பண்ணிருக்கோம்? We are claiming victory over our enemies. Number 2, we are claiming the fragrance of the Holy Spirit. Number 3, we are claiming abundance in the life. அப்புறம் 4வது என்ன? உங்களுக்கு வசனம் உங்களுக்கு தெரியுமே, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். இந்தியால ஒரு அட்வர்டைஸ்மென்ட் போட்டாங்க, wherever I go you follow. முன்னாடி ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு போன் வோடாஃபோனுக்கோ எதுக்கோ ஒன்று போட்டாங்க, wherever I go you follow அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்க இருந்து அவன் யோசிச்சிருப்பான் அப்படின்னு நான் யோசிச்சா வசனத்துல தான் யோசிச்சிருக்கேன். நன்மையும் கிருபையும் எப்ப நான் எங்க வேணா நான் போலாம் சார். நான் எங்க போனாலும் என்ன தொடர ஒரு விஷயம் இருக்குது. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஐயோ ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், எங்க போனாலும் இந்த பிரச்சனை விட மாட்டேங்குது. நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சிலுவை பெற்று கொடுத்த நன்மை என்ன தெரியுமா? நீ எங்க போனாலும் உன்னை தொடருகிறது நன்மையும் கிருபையும். ஆமென். இந்த நன்மையும் கிருபையும் நமக்கு அந்த சிலுவை பெற்று கொடுத்திருக்கிறது. we have mercy today, we have grace today. அதோ எப்படின்னா அந்த சிலுவை கிரேஸ் ஆண்டவர் he has given us as a beautiful blessing today. அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று வசனம் சொல்லுகிறது. we have the grace of the Lord today and goodness of the Lord. இன்னைக்கு எங்க போனாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள், இன்றைக்கும் சொல்றேன், there are a lot of goodness that comes. எங்க கூடவே நிறைய பேர் விசாக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்க, but still it was the Lord's goodness that we are here. அப்படி நீங்க போற இடத்துல எல்லாம் you will see goodness, you will see doors being opened unto you. இது எல்லாமே சிலுவை நமக்கு பெற்று கொடுத்த நன்மைகள். அவருடைய ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம் அது. நமக்கு நன்மையை பெற்று கொடுத்த சிலுவை அது. இன்றைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he has brought us goodness and nothing else. Amen. அப்போ goodness and mercy இன்னைக்கு claim பண்ணலாம் through the cross. Hallelujah. And the last and not the least, கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டுக்கு போகிறதுக்குண்டான ஆக்சஸ் கீயே சிலுவை தான். இப்போ நான் உங்களை ஒன்று கேட்க போறேன், நீங்க பதில் சொல்லணும். கர்த்தருடைய அட்ரஸ் என்ன சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய அட்ரஸ் தெரியும்? அக்கா ஒன்று சொல்றாங்க. அட்ரஸ் நீங்க சொல்லுங்களேன். கர்த்தருடைய அட்ரஸ் என்ன? Holy Spirit, அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். So I am his address, right? அப்புறம் அவர் அவருடைய
ஸ்தலத்துல பரலோகத்துல இருக்கிற அவருடைய வீட்டில் அவர் வாசம் செய்கிறார். இன்னைக்கு அந்த வீடு அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த வழிய ஆண்டவர் தடுத்தாரோ ஃபார் ஆடம் அண்ட் ஈவ், எந்த மார்க்கத்துக்கு ஆண்டவர் ஒரு தடைய போட்டு 2 சுடரொளி பட்டயங்களை வச்சு அவர் பாதுகாத்து வைத்திருந்தாரோ அந்த வழிக்குண்டான ஆக்சஸ் இஸ் த்ரூ ஜீசஸ் ஆன் தி கிராஸ். இயேசுப்பா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். இன்னைக்கு சொல்ற we have access. எபிரேயர்ல ஒரு அழகான வசனம் இருக்கிறது, அவருடைய ரத்தத்தின் மூலமாய் ஜீவ மார்க்கத்தை நம்மளுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். We have a way to get to heaven. Yes. And the only way is Jesus. நாங்க சொல்வோம் எங்க ஊர்ல, அதான் நம்ம ஊர்ல, எங்க ஊருன்னு சொல்ல நம்ம ஊருன்னே சொல்லிக்கிறேனே, நிறைய குழி வெட்டுவாங்க, நிறைய குழி வெட்டுவாங்க. அங்கங்க ஒரு குழியும் ஒரு டிபார்ட்மெண்ட் வெட்டி வச்சிருக்கோம். ஒன்று பிடபிள்யூடி வெட்டி வச்சிருக்கோம், மெட்ரோ இப்போ வந்து மெட்ரோ ரயில்ஸ் வந்துருச்சு. எங்களுக்கு நிறைய அண்டர் கிரவுண்ட் ரயில் சிஸ்டம் வந்துருச்சு, மெட்ரோ எல்லாத்துலேயும் குழி தோண்டி வச்சிருக்காங்க. அப்போ நம்ம குழியில இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு போனோம்னா what do we usually do? ஒரு சின்ன பிரிட்ஜ் மாதிரி இல்ல ஒரு ஒரு வுடன் ஸ்லாப். நாங்க சிம்பிளா சொன்னா எங்க வீட்டு வாசல்ல குழி தோண்டா நடுவில் ஒரு பலகையை போடுவோம். கரெக்டா? ஒரு பலகையை போட்டா அதுல ஒரு டிவிஎஸ் 50 உருட்டிட்டு வந்து உள்ள வச்சிருவோம். இன்னைக்கு சொல்ற அந்த பலகை is nothing but the cross. It is a connecting factor between heaven and earth today, and that we receive it through the cross only. இன்றைக்கு இந்த 5 blessings ஐயும் we receive it from his rod and the staff. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரது கோலும் அவரது தடியும் என்னை தேற்றும். ஒண்ணே ஒண்ணுதாங்க, இது எல்லாத்தையும் பெற்று கொடுத்தது அந்த சிலுவை தான். இது அலங்கார சிலுவை இல்ல, இது என்னுடைய அடையாள சிலுவை. ஆமென். அலங்கார சிலுவையை நம்ம தங்கத்திலையும் கார்லயும் வீட்லயும் அழகா நம்ம வச்சிருப்போம். ஆனா இந்த சிலுவையின் வழியாய் கர்த்தர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். A table is prepared. Are you prepared for this table? Yes. Oh, are you prepared for this table? Are you prepared today? God is assuring his presence and his table has been prepared for you in this nation. Amen. In this situation. அந்த பந்திக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பி. அந்த பந்தி உங்களை எங்க கொண்டு போகணும்னா அந்த பந்தி உங்களை எண்ணெயினால் ஜெயமுள்ளவர்களாய் மாற்றும். உங்களை ஜெயமுள்ளவர்களாய் அந்த பந்தி மாற்றும். ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். Oh, victory over your problems, victory over your situations, victory over many situations. உங்களுக்கு கர்த்தர் இப்போ ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். நம்பர் கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெயம் உண்டாவதாக. Be victorious in the name of Jesus. Be victorious. ஓ இயேசுவே, அந்த சிலுவை நமக்கு பெற்று கொடுக்கிற இரண்டாவது blessing, the fragrance of the Holy Spirit. இன்னைக்கு ஆவியானவரை கேளுங்களேன். Just close your eyes and ask the Lord, Holy Spirit, என்ன நீங்க அபிஷேகிங்கப்பா, என்ன anoint பண்ணுங்கப்பா. அப்பா எனக்கு கொடுக்கப்பட்ட appointed works செய்வதற்குண்டான anointing அப்பா எனக்கு நீங்க தாங்க ஆண்டவரே. Let your oil flow over my head, master. அப்பா மூன்றாவதாக we claim இயேசுப்பா உங்க abundance நாங்க claim பண்றோம் ராஜா. அந்த abundance நாங்க claim பண்றோம்ப்பா. நான்காவதாக we claim goodness in through the cross, master. இன்றைக்கு we speak goodness over our lives அப்பா. இன்னைக்கு அப்பா ஐந்தாவதாக we claim that way that will take us to the Father's house, to the Yahweh's palace அப்படினு கூட சொல்லலாம். Amen. Amen. In the rod and the staff. அப்படியே கரங்களை உயர்த்துங்க, அப்படியே கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. அப்படியே தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, தேங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு அபிஷேகம் உங்களை தொடுது. பரிசுத்த ஆவியானவர் கையில் எடுக்கிறார். எல்லாரும் I want every single person. அப்பா எனக்கு நீங்க உங்க இந்த தேற்றுதல் எங்களுக்கு தான் comfort. God has promised this church this season a great comfort. God is comforting you. Comfort. La barade shatara baba. ஒரு வரியை ஜெசிமா பாடும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுகிறதை நீங்க உணர்வீங்க. God has prepared a great table for you. La tura baba. Thank you சொல்லிக்கிட்டே இருங்க. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி. அபிஷேகத்தால் நிரப்புவீராக, இக்னைட் பண்ணுவீராக. தொடுங்கப்பா.
என் ஜனத்தை தொடுங்கப்பா. வெறுமையா அவங்க போல, வெறுமையா போல நிறைவை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அபண்டன்ஸை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. வழிந்தோடுகிற கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஓ, உங்க வல்லமை இப்போ என் ஜனத்தை தொடுது. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். இந்த நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், Through the cross நமக்கு ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் உண்டு. அந்த சிலுவையின் நன்மைகளை இன்றைக்கு நம்ம சுதந்தரிக்க போகிறோம். கொண்டீரே நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மனதார என் ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தைகளை அவர்கள் சிலுவையின் நன்மைகளை கோலும் தடியும் மூலமாக பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Thank you and God bless you.